வெள்ளை பூசணி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளை பூசணி 1 கிலோ வாங்கி தொலியெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு 5 ஏலக்காய், 10 முந்திரி, கேசரி பவுடர், நெய் எடுத்திருக்கேன். இப்போ நான் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூசணிக்காவை. அதில் நிறைய தண்ணி வரும், அதனால் புழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப புளிய வேண்டாம், லைட்டாக அமுத்தி புழிஞ்சு எடுத்தால் போதும். புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நம்ம அந்த துருவின பூசணிக்காவை அளந்து போடணும். ஒரு கிலோ துருவினதை 3 கப் வந்திருக்கு, அளந்து போட்டேன். பேனில் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி கருகிடும். இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அந்த பூசணிக்காய் வேகணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுலேயே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மைல்டாக சிம் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அதாவது ஆஃப் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜில் வைக்கணும், சிம்மில். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். தண்ணி சத்தெல்லாம் வற்றி பூசணி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். மூணு கப் பூசணிக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதை கணக்கு வச்சுக்கலாம். ஈக்குவலாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். 3க்கு 1 கரெக்டாக இருக்கும். அதை அந்த அளவு கரெக்டாக போட்டோம்னா அல்வா நல்லா வரும், இனிப்பு கரெக்டாக வரும். சர்க்கரையெல்லாம் உருகி மறுபடியும் நல்லா கெட்டியாகி வரும் அல்வா. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஒரு பிஞ்சு இந்த டேஸ்ட்டுக்காக. நெய் ஊற்றணும் கடைசியில்,
அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் நெய்யிலேயே. அப்போதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அல்வா. ஒரு டீஸ்பூன் போடுறேன் நெய். 2 டீஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி வறுக்கணும். கரெக்டாக இதுக்கு 3 டீஸ்பூன் நெய் போதும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். பாருங்கள், நல்லா நெய்யிலெல்லாம் வெந்து நல்லா சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து நல்லா அதில் கொட்டிடலாம். ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். முந்திரி வந்து கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிடும். வறுத்தாச்சு. நம்ம அல்வாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிலோ வெள்ளை பூசணிக்கு 1/4 கிலோ அல்வா கிடைக்கும். சுவையான வெள்ளை பூசணி அல்வா ரெடி.